குளிர்காலத்தில் நம் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் மிகவும் குறையும் என்பதால் ஆரோக்கியமான உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் நலனை மேம்படுத்த உதவும். அந்த வகையில் குளிர்காலத்தில் சாப்பிட வேண்டிய 5 உணவுகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் சியா விதைகள். குளிர்காலத்தில் தினமும் சியா விதைகளை ஊற வைத்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் இவை உணவு ஜீரணிக்கப்படுவது சீராக்கி குடல் இயக்கம் நன்றாக செயல்பட உதவி செய்வதாக கூறப்படுகிறது. அடுத்து பச்சை பயிர் உள்ளிட்ட பயிர் வகைகள் மற்றும் பருப்புகளை ஊற வைத்து சாப்பிடுவதால் அதில் உள்ள நார்ச்சத்து, வைட்டமின்கள், கனிமங்கள், புரதங்கள் ஆகியவை முழுவதுமாக கிடைப்பதோடு இதில் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை சட்டென அதிகரிக்காது. மேலும் பயிர் வகைகளில் உள்ள இரும்புச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதோடு அலர்ஜிகளுடன் போராடி குளிர்கால நோய்கள் உங்களை நெருங்க விடாது. அடுத்ததாக வால்நட். வால்நட்ஸை குளிர்காலத்தில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதில் உள்ள புரதங்கள், ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுப்பதோடு ஜீரண மண்டலத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை காத்து மேலும் ஒருவற்றின் அறிவுத்திறனையும் பெருக செய்வதாக கூறப்படுகிறது. இந்த லிஸ்டில் அடுத்து ஓட்ஸ். ஓட்ஸை இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுவதால் அதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து உணவை செரிக்கப்படுவதை சீராக்குவதோடு ஊற வைத்த ஓட்ஸ் கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக மற்றும் முக்கியமாக பாதாம் பருப்பை இரவு முழுவதும் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவதால் அதில் உள்ள கால்சியம், மெக்னீசியம் மற்றும் ஈஸியாக உறிஞ்சப்பட்டு செரிமானத்தை அட்டகாசமாக சீர் செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் பாதாமை ஊற வைப்பதால் இதில் உள்ள ஃபைட்டிக் ஆசிட் கரைந்து தாது உப்புக்கள் எளிமையாக உடலில் சேர உதவுவதாக சொல்லப்படுகிறது.